கடலை காப்பாத்தணும்னு நினைச்சு 20 லட்சம் பழைய டயர்ஸை கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இது சாதாரண குப்பையை கொட்டுற சம்பவம் இல்ல. விஞ்ஞானிகளும் அரசாங்கமும் சேர்ந்து பண்ண ஒரு மாஸ்டர் பிளான். 1972வது வருஷம் புளோரிடா. அங்க லட்சக்கணக்கான பழைய டயர்ஸ் குவிஞ்சு கிடந்துச்சு. அதை என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஒரு என்ஜினியர் ஒரு யோசனை சொன்னாரு. இந்த டயர்ஸை கடலுக்குள்ள போட்டு ஒரு செயற்கையான பவளப்பாறையா உருவாக்கலாம். அதாவது டயர்ஸ் மேல பவளம் வளரும்னு நினைச்சாங்க. மீன்களுக்கு புதிய வாழிடம் கிடைக்கும்னு நம்பினாங்க. இந்த திட்டத்தோட பெயர் ஆர்ஸ்பாண்ட் ரீஃப். ஆரம்பத்துல இந்த யோசனை ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா தெரிஞ்சது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி கூட ப்ரௌட்லி லட்சக்கணக்கான டயர்ஸை கடலுக்குள்ள கொட்டினாங்க. ஆனா அவங்க ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டாங்க. அந்த டயர்ஸை இரும்பு கொக்கிகளால கட்டி வச்சிருந்தாங்க. கடலோட உப்பு நீர் சில வருஷங்களுக்குள்ள அந்த கொக்கிகளை துருப்பிடிக்க வச்சு உடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம்தான் உண்மையான பேரழிவு ஆரம்பிச்சது. 20 லட்சம் டயர்ஸ் கடலுக்குள்ள தனியா அலைய ஆரம்பிச்சது. புயல் வரும்போதெல்லாம் அந்த டயர்ஸ் பெரிய சுத்தியல மாதிரி அசைஞ்சு பக்கத்துல இருந்த இயற்கையான பவளப்பாறைகள் மேல மோத ஆரம்பிச்சது. மீன்களுக்கு வீடு கொடுக்கணும்னு போட்ட டயர்ஸ் அதுங்களோட வீட்டையே அழிச்சிருச்சு. சொல்லப்போனா இது கடலுக்குள்ள ஒரு அழிவு இயந்திரமா மாறிடுச்சு. புளோரிடாவோட கிலோமீட்டர் கணக்கான பவளப்பாறைகள் மெதுவா சிதைய ஆரம்பிச்சது. உயிர் நிறைஞ்சிருக்க வேண்டிய இடத்துல ரப்பர் கழிவும் இறந்த பவளமும் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இந்த திட்டம் இறுதியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் தோல்விகள்ல ஒன்னா மாறிச்சு. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா, டயர்ஸை கடலுக்குள்ள போட சில $1000 மட்டும் செலவாச்சு. அதை திரும்ப வெளியே எடுக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது. சில நேரம் இயற்கையை சரி செய்ய பண்ற முயற்சியே அதுக்கு இன்னும் அதிக சேதத்தை உருவாக்குது. இன்னும் இது மாதிரி மறைந்த உண்மைகள் பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.